சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி அதிகாலை முதல் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், கற்பக விநாயகர், பாலமுருகன் உட்பட 19 சன்னதிகளின் விமானங்கள் மற்றும் கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருந்த சுழலும் பைப் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். பக்தர்களின் வருகையால் மயிலாப்பூர் விழா கோலம் பூண்டிருந்தது. 11 மணிக்கு சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. மாலை சுவாமி வீதி உலா நடைபெற உள்ளது. 12 ஆண்டிற்கு முறை ஒரு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். கையிலேயே மயிலை, மயிலையே களி என்று கூறும் இந்த மயிலாப்பூர்ல இதை பார்க்கறதுக்கு பல கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும். இதை பக்த கோடி ஜனங்கள் அத்தனை பேரும், பல லட்சம் மக்கள் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு புண்ணியம் அடைஞ்சிருப்பாங்க. தொலைக்காட்சி மூலமாக பார்த்த அத்தனை பேருக்கும் புண்ணியம். இந்த வைப்ரேஷன் கையில இந்த மயிலாப்பூர் என்டர் பண்ணும்போதே அந்த ஒரு வைப்ரேஷன் வரும். உள்ள காலடி வச்சு அந்த மாட வீதியில காலை வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். கும்பாபிஷேகம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. வாத்தியங்கள், சவுண்டு, எவ்ரிதிங் அதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்து கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு. கபாலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு இந்த பிறப்பெடுத்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. வேற எந்த ஒரு விஷயம் நடந்தா கூட எனக்கு அது பெருசா தெரியாது. ஈஸ்வரனோட கும்பாபிஷேகம் பார்த்து ஜண்டமேளத்துக்கு ஒரு டான்ஸும் போட்டு வந்திருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு